எரிவதில் தீபம் அழகு, பறப்பதில் புறா அழகு, சுற்றுவதில் புவியழகு, உறைவதில் பனியழகு, பாடுவதில் குயிலழகு, சுடுவதில் சூரியன் அழகு, வளர்வதில் பிறையழகு, விழுவதில் அருவி அழகு, மலர்களில் ரோஜா அழகு, நிறங்களில் கருப்பழகு, குதிப்பதில் கடல் நீர் அழகு, குனிவதில் நெற்கதிர் அழகு, தவழ்வதில் குழந்தை அழகு, விளைவதில் பயிர்கள் அழகு, குளிர்ச்சியில் தென்றல் அழகு, மின்னுவதில் விண்மீன் அழகு, வாசனையில் மல்லிகை அழகு, கலாச்சாரத்தில் நம் நாடே அழகு, இதற்கு மேலே தாய்மை அழகு, இதை உணரும் உள்ளங்கள் அழகோ அழகு. அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த கொடைவள்ளல் கர்ணனை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன். கர்ணன் யார்? ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் நால்வரும் உதவ வேண்டும். ஆனால் இந்த நால்வரால் கைவிட்டப்பட்ட மனிதன் உண்டென்றால் அது கர்ணன் தான். பிறந்த உடனே குந்தி ஆற்றில் விட்டாள். தாய் காக்கவில்லை. சூரிய பகவான் தந்தை உதவவில்லை. பரசுராமரிடம் வில்வித்தை கற்றாலும் அவர் ஜாதியை காரணம் காட்டி கற்ற வித்தையெல்லாம் தக்க நேரத்தில் மறந்து போகட்டும் என சாபம் விடுகிறார். கடவுளே வந்து உயிரை வாங்கி கொண்டு போற கொடுமையும் நாம் போர்க்களத்தில் பார்க்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் நால்வராலும் கைவிட்டப்பட்ட இரக்கத்துக்குரிய மனிதன்தான் கர்ணன். யதுகுலத்தில் தோன்றிய குந்தி சிறு வயதில் துர்வாச முனிவர் யாகத்தில் உதவி செய்ததால் குந்தியின் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை உணர்ந்து முன்னதாகவே மந்திர உபதேசம் செய்கிறார். மந்திரத்தின் சக்தியை உணராத குந்தி சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரித்த போது கதிரவன் தோன்றி குண்டலத்துடனுடைய ஒரு குழந்தையை கொடுக்கிறார். திருமணத்துக்கு முன்னரே குழந்தை பிறந்து இருப்பதை சற்றும் யோசிக்காத குந்தி என்ன செய்வது என தெரியாமல் தன் மேலாடையை சுற்றி அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விடுகிறாள். அஸ்தினாபுரத்தில் ஒரு தேரோட்டியின் கையில் அந்த குழந்தை கிடைக்கிறது. அவர் மனைவி ராதையிடம் அந்த குழந்தையை கொடுக்கிறார். குழந்தைக்கு ஒரு பெயர் வைப்பதற்காக அவர்கள் ஒரு முனிவரிடம் சென்றபோது முனிவர் குழந்தையின் அழகையும் கவச குண்டலத்துடன் இருப்பதையும் பார்த்து கைதட்டி மகிழ்ந்து கூப்பிட்டார். குழந்தையோ தன்னிடம் ஏதோ யாசகம் கேட்கிறார் என்று நினைத்து தன் மார்பில் இருக்கும் ஒரு முத்து மாலையை எடுத்து முனிவரிடத்தில் நீட்டியதாம். பிறக்கும் போதே இந்த குழந்தைக்கு இத்தகைய பண்பு இருப்பதால் நீண்ட காதுகள் உடையதால் கர்ணன் என்று பெயரிடுங்கள் என்று அதினரிடம் கூறினார். துரோணர் கௌரவர்களாகிய 100 பேருக்கும் பாண்டவராகிய 5 பேருக்கும் விற்பயிற்சி அளித்து பின் ஒரு தேர்வு வைக்கிறார். அதில் எல்லா அரசகுமாரர்களும் கலந்து கொண்டனர். அர்ஜுனன் எல்லா போட்டிகளிலும் பெரியவனாக திகழ்ந்தான். துரியோதனன் தம்மால் வெற்றி பெற முடியவில்லையே என்று கவலையில் இருக்கும் பொழுது ஒரு இளைஞன் உள்ளே வருகிறான். அர்ஜுனனை போல் தாமும் வில்வித்தையில் சிறந்தவர் என்று கூறினான். அப்பொழுது துரோணரும் கிருபாச்சாரியரும் உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய தாய் தந்தை யார் என வினவினர். அதற்கு கர்ணன் தான் தேரோட்டி அதிரனின் வளர்ப்பு மகன், என்னுடைய தாய் ராதை என்று பதிலளித்தான். உடனே கிருபாச்சாரியர், இது ராஜகுமாரர்களுக்குள்ளே நடக்கும் போட்டி, இதில் நீ பங்கேற்க முடியாது என்று கூறினார். அப்பொழுது கர்ணன் தன்னுடைய வித்தையை உலகிற்கு காட்ட முடியவில்லையே என்ற சோகத்துடன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். துரியோதனன் கர்ணனை பார்த்து, சற்று நில் இளைஞனே என்றான். கெட்டவர்கள் வாயிலும் நல்ல வார்த்தை வரும் என்பதற்கு அந்த இடமே ஒரு எடுத்துக்காட்டு. துரோணரிடம் துரியோதனன் உலகத்தில் நாம் 4 பெயரை ஜாதியின் காரணமாக தள்ளி வைத்து விடக்கூடாது. அது யாரென்றால் படித்தவர்கள், அறிவாளிகள், அழகிய பெண்கள், வீரர்கள் என்று கூறினார். அவர்களை நாம் ஒதுக்கி வைத்தால் அவர்களுடைய அற்புதமான செயல் உலகத்திற்கு தெரியாமலே போய்விடும். அதனால் நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டும். கற்றவருக்கு நல நிறைந்த கண்ணியருக்கு மண்மகை, உற்றவருக்கு வீரர் என்ற உயர்ந்தவர்க்கு வாழ்வுடை, கொற்றவர்க்கு உண்மையான கோதல் ஞான சரிதர, நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையா. இந்த பாடல் கூறும் கருத்து என்னவென்றால், படித்தவர்களை ஜாதி காட்டி ஒதுக்கிவிடக்கூடாது. அழகான பெண்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் நாம் அவர்களை திருமணம்
மனனம் செய்து கொள்வோம். அறிவாளிகள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு பொருளையும் நான் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஜாதி காட்டி ஒதுக்கிவிடவில்லை. வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பாதுகாப்பு தருகிறார்கள். ஆகையால் இந்த 4 பேரையும் ஒதுக்கி வைக்க கூடாது என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் ஒரு பட்டியலை துரியோதனன் கூறுகிறான். கல்லை பிளந்து கொண்டு ஹரி வந்தான் என்றால் அவனுடைய தாய் என்ன கல்லா? மூங்கிலிலே சிவபெருமான் பிறந்தால் மூங்கில்தான் தந்தையா? முருகப்பெருமான் நெற்றியில் தோன்றியதால் அவர் என்ன ஜாதி? ஏன் துரோணராகிய நீங்களே ஒரு கும்பமுனி. உங்கள் தாய் தந்தையர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். யாராலும் பதில் கூற முடியவில்லை. இப்பவும் உங்களுக்கு ஜாதிதான் பிரச்சனை என்றால் இன்று முதல் இவன் சத்திரியன். நான் இந்த இளைஞனாகிய கர்ணனை அங்க தேசத்துக்கு அரசனாக்குகிறேன் என்று கூறினான். இங்குதான் துரியோதனன் கர்ணனுடைய நட்பு மிகவும் அழகாக தோன்றுகிறது. இது முடிவல்ல, ஆரம்பம். கர்ணனுடைய கொடைவள்ளலை பற்றி நான் பின்பு காண்போம். நன்றி.